வெல்கம் டு சந்தியா ஸ்ரீ ஆடியோ நாவல்ஸ். நாம இன்னைக்கு கேட்க போற கதையின் தலைப்பு எனது புன்னகையின் முகவரி. ஆசிரியர் சந்தியா ஸ்ரீ. நான் உங்கள் புவனா செல்வம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 28. தென்றல் அவளின் கூந்தலை வருடியபடி மௌனமாக அமர்ந்திருக்க, மொத்தத்தையும் அவளிடம் கொட்டி தீர்த்துவிட்டு களைப்பில் கண்மூடி உறங்கினாள் அனுபமா. வாழ்க்கையை நெறிகளோடு எதிர்கொள்ளும் பெண் முற்றிலுமாக உடைந்து போயிருப்பதை பார்க்கவே வருத்தமாக இருந்தது. தூக்கம் கலைந்து கண் விழித்த அணுவிடம் தண்ணீரை கொடுத்து குடிக்க வைத்து, ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீ. எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீ பக்கத்துல இருக்கிறது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. உன்கிட்ட பேசின பிறகு ஏதோ பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. மெல்ல புன்னகைக்க முயன்றாள். அவளது முகத்தை தன் புடவை முந்தானையில் துடைத்து, ஆர் யூ ஆல்ரைட்? தென்றல் கேட்க ஒப்புதலாக தலையசித்தாள். அவளின் கரங்களோடு தன் கரம் கோர்த்து சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள். பிறகு, நீ எவ்வளோ தைரியமான பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். காதல் காணல் நீரா மாறும்போது எல்லாரும் உடைஞ்சு போறது சகஜம்தான் என்று இடைவெளி விட்டு மீண்டும் தொடர்ந்தாள். அதுக்காக அதையே நினைச்சு நம்ம உடம்ப கெடுத்துக்க கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நடந்ததை மறக்க முயற்சி பண்ணு. நாம இதையெல்லாம் கடந்து வர பழகணும் என்று அவளுக்கு தைரியம் கூறினாள். அது பற்றி அனுவும் மெல்ல சிந்திக்க, சரிடி, டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அவளிடம் விடை பெற்றாள் தென்றல். சில நாட்களில் தன்னை ஓரளவிற்கு சமாளித்துக் கொண்டு நடமாடத் தொடங்கினாள். பிரகாஷ் அலுவலகம் வராமல் போனது அவளுக்கு இன்னும் வசதியாகி போனது. தன்னால் முடிந்தவரை நடந்ததை மறக்க முயற்சித்தாள். சூர்யாவின் மனதில் மனோ விதைத்த நல்ல விதைகள் அனுபமாவின் பிரிவிற்கு பிறகுதான் விருட்சமாக வளர்ந்தது. தன்னுடைய நேர்மையை தவறாக எடை போட்டு தன் திறமையால் முன்னிலை வகிக்கும் மனோவிற்கு தொல்லை தந்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று உணர்ந்தான். அதற்காகவே அவனை நேரில் சென்று சந்திக்க முடிவெடுத்தான் சூர்யா. நேராக கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்கும் இடத்திற்கு செல்ல, வா பிரகாஷ், எப்படி இருக்க? உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? அக்கறையோடு விசாரித்தான் மனோ. அவனது செயல் சூர்யாவின் குற்ற உணர்வை அதிகரிக்க செய்ய, எங்க அப்பா உங்களுக்காக முதலிடத்தை விட்டு தராரோன்ற பொறாமையில உங்களுக்கு மறைமுகமா நிறைய தொல்லைகள் தந்திருக்கேன். உங்களோட திறமையாலதான் வெற்றிகளை நீங்க வசப்படுத்துறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். மெதுவாக கூறி இடைவெளி விட்டு மீண்டும் தொடர்ந்தான். அதுக்காக என் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். மறுபடியும் உங்களோட மோதுவேன், நேருக்கு நேரா. அவன் தைரியமாக சொல்ல, சத்தமாக சிரித்தான் மனோ. இந்த மாற்றத்தை தான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன். போட்டி இருந்தாதான் வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா பொறாம வேண்டாம் என்றவுடன் நெஞ்சில் நிம்மதி பரவ சரி என்று தலையசித்து அங்கிருந்து கிளம்பினான் சூர்யா. மனோவின் மனம் இருவரையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று நினைக்க மேற்கொண்ட வேலைகளை கவனிக்கச் சென்றான். தன்னுடைய சோகத்தை யாரிடமும் பகிராமல் தந்தையோடு கன்ஸ்ட்ரக்ஷன் சென்று வர தொடங்கினான் சூர்யா. அணுவிற்கு தன் மனமாற்றத்தை புரிய வைக்க அவன் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தது. அவனது போன் கால், மெசேஜ் அனைத்தும் வாசிக்காமல் அப்படியே புறக்கணித்தாள். நேரில் சந்தித்து பேசலாம் என்று நினைத்தால் அதற்கான வாய்ப்பை தராமல் அவனை தள்ளி நிறுத்தினாள். மற்றொரு பக்கம் மனோரஞ்சன் தன்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்டை முடிப்பதில் வெகு தீவிரமாக இருந்தான். ஒரு பக்கம் குடும்பம், மற்றொரு பக்கம் தொழில், இரண்டையும் கையாள முடியாமல் தடுமாறிய நேரத்தில் கணவனுக்கு பக்கபலமாக நின்றாள் தென்றல். அந்த ப்ராஜெக்டில் வெற்றி பெற வேண்டும் என்ற விஷயம் அவளின் ஆழ் மனதில் பதிந்து போக இருவருக்கும் நடுவே பேச்சுவார்த்தைகள் வெகுவாக குறைந்து போனது. அடிக்கடி சைட்டில் தங்கி வேலை பார்க்கும் கணவனுக்காக காத்திருப்பது அவளது வாடிக்கையானது. நாட்கள் ரெக்கை கட்டி பறந்தது. கிட்டத்தட்ட 8 மாத போராட்டத்திற்கு பிறகு அந்த ட்ரீம் ப்ராஜெக்டை வெற்றிகரமாக முடித்தான். அன்றைய தேதியை பார்த்த மனோவின் உதட்டில் கீற்றாய் புன்னகை தோன்றி மறைய, நேராக அலுவலகம் சென்று எடுக்க வேண்டியதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு கிளம்பினான். கணவனின் வரவை எதிர்பார்த்து வாசலில் வெகுநேரம் காத்திருந்த தென்றல் இரவு சமையலை செய்ய காய்கறிகளை நறுக்க வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. வீட்டிற்குள் நுழைந்தவுடன் பார்வையை சுழல விட்ட மனோ சமையல் அறையில் இருந்த தன்னவளை கண்டவுடன் முகம் பிரகாசமானது. அவன் கரங்கள் அவளின் இடையோடு உறவாட பின்னிலிருந்து அவளை இறுக்கி அணைத்தான். அவனது மூச்சு காற்று செவியினை தீண்ட அவளது கண்ணீர் துளி கைகளில் பட்டு தெரித்தது. சட்டென்று அவளை தன் பக்கம் திருப்பி ஒரு விரலால் அவளது முகத்தை நிமிர்த்தி விழிகளில் இதழ் பதித்தான்.
நீண்ட நாள் பிரிவு இருவருக்கும் உண்டான நெருக்கத்தை அதிகரித்தது. அவனுக்கு பதில் சொல்லாமல் கலங்கிய விழிகளோடு மார்பில் புதைந்தாள். மெல்ல அவளின் காதோரம் குனிந்து, அழகான தென்னஞ்சிட்டே, இனிமேலும் உன்னை விட்டே இருந்தாலே ஏழை நெஞ்சம் தாங்குமா? கணவனின் இனிமையான குரலில் தன்னிலை மறந்த பெண்ணின் கரங்கள் அவன் கழுத்தில் மாலையாக கோர்த்தது. அவளது கைகளை பிரித்தெடுத்து, இந்த பார்சல் உனக்காகவே வாங்கினது. இன்னும் 10 நிமிஷத்துல மேல வரணும். கட்டளையிட்டு மாடிப்படிகளில் தாவி ஏறி சென்றான் மனோ. மெல்ல பார்சலை பிரித்து பார்க்க பச்சை நிற பட்டுப்புடவையை கைகள் வருடியது. மற்றொரு அறைக்கு சென்று குளித்து உடையை மாற்றிவிட்டு பாலை எடுத்துக்கொண்டு மேலே செல்ல, படுக்கை அறைக்குள் பட்டு வேஷ்டி சட்டையில் நின்றிருந்த கணவனை கண்டு திகைத்தாள். அவளின் கையில் இருந்த பால் செம்பை வாங்கி டேபிளில் வைத்துவிட்டு, எதுவும் பேசாம என்னோட வா என்றவன் மற்றொரு அறைக்கு அழைத்து சென்றான். தென்றல் மட்டும் அறைக்குள் செல்ல, நிலைக்கதவின் மீது சாய்ந்து நின்றவன் பார்வை அவளின் மீதே நிலைத்தது. அந்த அறையை சுற்றி பார்வையை சுழற்றிய பெண் திகைத்து விழித்தாள். மனோவின் கைவண்ணத்தில் அவளது கர்வ புன்னகையில் தொடங்கி நேற்று அவள் சிரித்தது வரையில் அனைத்தும் ஓவியமாக காட்சியளித்தது. தன் கண்களையே நம்ப முடியாமல் தென்றல் அந்த அறையை சுற்றி வந்தாள். விளக்கை அணைத்துவிட்டு மெழுகுவர்த்தியை பற்ற வைத்த கணவனை கேள்வியாக நோக்கினாள். அவன் சென்று ஜன்னலின் கதவை திறக்க, முழு நிலவு பூரண ஒளி வீசிட, ஈரக்காற்று வந்து இருவரின் உடலையும் தழுவிச் சென்றது. அவள் ஜன்னல் கம்பியை பிடித்துக்கொண்டு இரவின் அழகினை ரசிக்க, நீ சொன்ன அந்த ஸ்டேட்டஸ் நம்ம புரிதலுக்கு நடுவே தவிடு பொடியாகிடுச்சு. இந்த நொடி நீ மட்டும்தான் என் நெஞ்சு முழுக்க நிறைஞ்சிருக்க. ஐ லவ் யூ அண்ட் ஹாப்பி அனிவர்சரி என்றான் காதலோடு. அவனது கழுத்தில் கை போட்டு வளைத்து கொண்ட தென்றல், ஐ லவ் யூ பாவா. கண்களில் வழிந்த கண்ணீரோடு அவளின் முகம் முழுவதும் மொத்த மழை பொழிந்தாள். தன் அவளை இரு கரங்களில் ஏந்தி சென்று படுக்கையில் இறக்கிவிட்டு அவளின் மீது பரவி படர்ந்தான். என்றும் வாடாத பூவின் தேன் இதழ்களில் முத்தமிட்டு தன் தேடலை தொடங்கியவனுக்கு அவளின் நாணம் தடை விதித்தது. தன் அணைப்பினால் தடையை தகர்த்தெறிந்து அவளை ஆக்கிரமித்தான். அவனது வேகம் கண்டு திணறிய பெண் அவள் தன்னை அவன் கையில் ஒப்படைத்து விழி மூடினாள். புயலாக இருந்த பெண்ணை பூந்தென்றலாக மாற்றிவிட அங்கே அழகான இல்லறம் இனிமையாக தொடங்கியது. கணவனின் மார்பினை மஞ்சமாக மாற்றி அவள் உறங்கி போக, வாழ்க்கையின் வசந்தமே தன் கை வளைவுக்குள் இருக்கின்ற நிம்மதியில் அவளை அணைத்தபடி உறங்கி போனான். இருவரின் காதல் அழகாக மலர அந்த அறை முழுவதும் சூரிய வெளிச்சம் பரவியது. காலையில் வெகுநேரம் சென்ற பிறகு கண் விழித்த மனோவின் பார்வை தன்னவளின் மீதே நிலைத்தது. உதட்டில் உறைந்த சிரிப்போடு தன்னவள் உறங்கும் அழகை மனதிற்குள் ரசித்தவன் புயல் அவளின் நெற்றியில் இதழ் பதித்து எழுப்பினான். பாவா, தூக்கம் கண்ணை கட்டுது, தூங்க விடுங்க. இல்ல காலையில மிளகா பொடியில தான் காஃபி போட்டு தருவேன். தூக்கத்தில் மிரட்டி விட்டு உறங்கியவளை கண்டு சிரிப்புதான் வந்தது. உதடு என்ற தூரிகை கொண்டு அவள் முகத்தில் வர்ணம் தீட்டி, நீ காலையில மிளகா பொடி காஃபி போட்டு தரப்போறியா? எப்போ? நாளைக்கா என்று கிண்டல் அடித்தான். என் சமத்து பாவா இல்ல, என்ன தூங்க விடுங்க. அரை தூக்கத்தில் அவனின் தாடையை பிடித்து கெஞ்ச அவனோ அவளை தூங்க விடாமல் தொந்தரவு செய்தான். சற்றென்று கண் விழித்து கணவனை முறைத்து, உங்களுக்கு வாழுத்தனம் கூடி போச்சு பாவா என்றாள். வாழு புள்ள பொண்டாட்டியா வாச்சா, புருஷனுக்கும் வாழுதான் புள்ள நீளும் என்ற கிராமத்து பாசை பேச, சி போ மச்சான், என்ன கேலி செய்யறதே உனக்கு பொழப்பா போச்சு வெட்கத்தோடு பதில் கொடுத்தாள் தென்றல். மச்சான் என்ற அழைப்பில் சொக்கி போன மனோ, நீ வழக்கமா கூப்பிடுற பாவாவை விட இந்த மச்சான்ற அழைப்பு ரொம்ப கிக்கா இருக்குடி என்றவனின் கை அவளின் உடலில் எல்லை மீற, பாவா என்று சினுங்கினாள். இது நாள் வரை அவளிடம் பேசாத விஷயங்களை பேசிவிடும் முடிவோடு, உன்கிட்ட இன்னும் நிறைய பேசணும் புயல், டைம் வேஸ்ட் பண்ணாத. அவளின் இதழில் முத்தமிட்டு எழுந்து குளியலறைக்குள் புகுந்தான். சூரியன் உச்சிக்கு வந்த பிறகும் படுக்கையை விட்டு எழாமல் தூங்கும் மனைவியின் மீது கோபம் வர, தென்றல் தூங்குனது போதும், முதல்ல எழுந்துரு. அவளை அதட்டி விட்டு கீழே சென்றான். கணவனது கண்டிப்பில் தூக்கத்தை கைவிட்டு எழுந்து குளியலறைக்குள் புகுந்தாள். ஹாலில் அமர்ந்திருந்த மனோவின் மனம் தன்னவளை சுற்றியே வட்டமிட்டது. எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருக்க நினைக்கிறவ,
தன்னோட மனக்காயத்துக்கு மறந்துட்ட பொண்ணு ஒரு நாள் கூட தான் புன்னகைக்கு பின்னாடி மறைஞ்சிருக்க வழிய தன்கிட்ட பகிரலையே என்று நினைத்தவன் மனதில் வருத்தம் சூழ்ந்தது. அதற்குள் குளித்துவிட்டு தேவதையாக வந்தவள், என்கிட்ட நிறைய பேசணும்னு சொன்னீங்க என்று தொடங்க அவனது முகம் பிரகாசமானது. யாரு எப்படி போனா எனக்கு என்ன, என் காரிய நடக்கணும்ன்ற பிடிவாதண்டி என்றான் பொய் கோபத்தோடு. புன்னகை இளவரசனை கல்யாணம் பண்ணினா பிடிவாதம் பிடிச்சாதான் சரி வரும். அவனுக்கு சளைக்காமல் பதில் தந்தாள். அவளை நிதானமாக ஏறிட்டு, நான் மனசு திறந்து பேச தொடங்கி பல நாள் ஆச்சு, நீதான் இன்னமும் வலிய மனசுக்குள்ள வச்சு பூட்டிக்கிட்டு இருக்க என்றவுடன் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. அவனது கை வளைவில் இருந்து விலகிய தென்றல் வேகமாக மாடி ஏறி சென்று விட, இந்த முறை அவளிடமிருந்து உண்மையை வாங்கிவிடும் நோக்கத்தோடு அவளை பின்தொடர்ந்தான். ஜன்னலின் வழியாக வெளிப்புறம் வேடிக்கை பார்ப்பது போல திரும்பி நின்றவளின் இடையை தழுவியது கணவனது கரங்கள். அவள் மௌனமாக கண்ணீர் சிந்த, என்ன மாதிரியே நீயும் மனசு திறந்து பேசணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேனா? அந்த அளவுக்கு நான் வேண்டாதவனா போயிட்டேனா? அவனின் ஒவ்வொரு கேள்வியும் அவளை உலுக்கியது. என்ன பத்தி சொல்ல என்ன இருக்கு? நான் அனாதை இல்லத்துல வளர்ந்தவ, அவ்வளவுதான் என்று சமாளிக்க முயன்றாள். அவளை தன் பக்கம் திருப்பி முகத்தை கைகளில் ஏந்தி, பொய் சொல்லக்கூடாது கண்டிப்போடு முறைத்தான். அவன் கண்களை பார்த்து பொய் சொல்ல முடியாமல், நான் முறை தவறி வந்த குழந்தைன்னு அம்மா குப்பத்தொட்டில போடும்போது ஒருத்தங்க பார்த்து விசாரிச்சப்போ காதலிச்சவன் கைவிட்ட விஷயத்தையும் வீட்டுல கல்யாண ஏற்பாடு செஞ்சத பத்தியும் சொல்லி அழுதாங்களாம். வேற வழி இல்லாம என்னை இந்த இல்லத்துல கொண்டு வந்து சேர்த்ததா ஷீலா அம்மா சொன்னாங்க. கதிரலோடு மீண்டும் தொடர்ந்தாள். அனாதை இல்லத்துல வளர்ந்ததால அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டதில்ல. ஆனாலும் அதையும் தாண்டி இந்த உலகத்துல நமக்குன்னு யாரும் இல்லைன்னு நினைக்கும் போது மனசு வலிக்கும். அதுல இருந்து தப்பிக்க என்ன நானே கலகலப்பா மாத்திக்கிட்ட. தன் மனதின் வலியை அவனிடம் பகிர்ந்து விட்டு உடைந்து அழுதாள். தன் மனக்காயங்களுக்கு மருந்திட்ட மனைவிக்கு மருந்தாக மாறினான் கணவன். ஆரம்பத்தில் இருந்தே சில வரைமுறைகளோடு வளர்க்கப்பட்ட பெண்களுக்கு அப்பாவிடம் பேசுவதில் தொடங்கி அண்ணன் தம்பியோடு பழகுவது வரை எல்லையை வகுத்து விட்டனர். தோழன் தோழியிடம் பகிரும் விஷயங்கள் ஒரு எல்லைக்குள் நின்றுவிடும். தனக்கென வரும் கணவனுக்காக தன்னையே மாற்றிக்கொண்டு வாழ்ந்தாலும் அவர்களும் ஒரு எல்லையில் கொண்டு வந்து நிறுத்தும் போது அவளது வலியை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை. தனக்கு வருகின்ற மனைவி தன்னை முழுவதுமாக புரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பது ஆண்களின் எதிர்பார்ப்புகளில் ஒன்று. அதே நேரத்தில் தனக்கு வரும் மனைவியின் மனம் உணர்ந்து நடந்து கொள்ள நினைப்பவனே உண்மையான கணவன். தன்னவளுக்கு நல்ல மணாளனாக நடந்து கொள்ள அவன் எடுத்த முயற்சியில் வெற்றியும் கண்டான். கணவனின் கை வளைவில் பாதுகாப்பை உணர்ந்து, உங்களுக்கு எப்படி தெரியும் என்றவளின் கேள்விக்கு பதில் சொல்லாமல், நாளைக்கு வெளியூர் போறோம், தேவையானதை எடுத்து வை திடீர் என்று கூற புரியாமல் சரி என்று தலையாட்டினாள். அதுக்கு முன்னாடி நீ மனசு திறந்து பேசணும் கட்டளையிட்டு அவளை கீழே அழைத்து சென்றான். வெகு நாட்களுக்கு பிறகு வீட்டில் இருக்கின்ற சந்தோஷத்தில் அவன் சமைக்க அவனுக்கு உதவி செய்தபடியே மடைத்திருந்த வெள்ளமாக தன் ஆசைகள் ரசனைகள் என்று ஒவ்வொன்றாய் அவனிடம் பகிர்ந்தாள். அதை மனப்பெட்டகத்தில் சேகரித்த மனோவின் கண்களுக்கு குறும்புக்கார குழந்தையாக தெரிந்தாள் தென்றல். தங்களுக்குள் காதல் பூத்த தருணங்களை பகிராமல் இருந்தாலும் அடுத்தவரின் மனவழிகளை அழகாக படிக்க கற்றுக்கொண்டனர். அன்று உணவை முடித்துக்கொண்டு மார்பினில் துயில் கொண்ட மனையாளின் கூந்தலை வருடிவிட்டான். மறுநாள் காலை பொழுது அழகாக விடிந்தது. இருவரும் ஊருக்கு செல்ல தயாராகிக் கொண்டிருந்த சமயத்தில் வீட்டிற்கு திடீரென்று விருந்தாளிகள் வந்ததால் அவர்களது பயணம் தடைப்பட்டு போனது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம்.